உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா நடத்திய இந்த கொடூர தாக்குதல் குறித்த விரிவான மற்றும் தற்போதைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் விமானப்படையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ரஷ்யா ஒரே இரவில் 73 ஏவுகணைகள் மற்றும் 656 ட்ரோன்களை ஆளில்லா விமானங்கள் ஏவி இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கை உக்ரைன் வான் பாதுகாப்பு படையினர் இதில் 40 ஏவுகணைகளையும் 602 ட்ரோன்களையும் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளனர். எனினும் மீதமுள்ள 33 ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கியுள்ளன. முன்னெச்சரிக்கை ரஷ்யா ஒரு பெரிய வான்வழி தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது என்று உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலென்ஸ்கி மற்றும் உளவுத்துறை ஏற்கனவே எச்சரித்திருந்ததால் திங்கள்கிழமை இரவு முதல் மக்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் நிலத்தடி பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகுந்தனர். முக்கிய நகரங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் ரஷ்யா தனது துல்லியமான தாக்குதல் ஆயுதங்கள் மூலம் கீவ் டினிப்ரோ கார்கிவ் ஜபோரிஷியா பொல்டாவா உள்ளிட்ட பல முக்கிய பிராந்தியங்களை குறிவைத்துள்ளது. இதில் மொத்தம் 22 பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டினிப்ரோ மத்திய உக்ரைனில் உள்ள இந்நகரில்தான் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இங்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து விழுந்ததில் 2 குழந்தைகள் மற்றும் 3 பெண்கள் உட்பட மொத்தம் 16 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் இருந்து 3 வயது குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். Метро постійно. Важко. Дома дуже страшно.